பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் சுதந்திரம் பெற்ற நாள் என்று இந்தியா முழுவதிலும் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், நாம் சுதந்திரம் இல்லாதவர்களாக தான் நம் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நாம் அதற்குள்ளே போக வேண்டாம். நம்முடைய சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். தேவன் தாமே இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், உங்களை நேர்படுத்தும்படியாகவும், சீர்படுத்தும்படியாகவும் தேவனுடைய வார்த்தைகளை ஒரு சிலவற்றை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அது எப்படி எனில் இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உனக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தில் குறிப்பிட்டவன் இவன்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உலகத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிறப்பதற்கு முன்னதாகவே ஒரு தூதனை ஆண்டவராகிய கர்த்தர் உலகத்திலே அனுப்பி வைத்திருந்தார். அந்த தூதனுடைய பெயர் யோவான் ஸ்நானகன் என்று பெயர். அந்த யோவான் ஸ்நானகன் அவன் பிறந்த நாள் முதலே காட்டிலே வசித்து வந்தான். அவன் காட்டு தேனையும் அங்கே இருக்கின்ற சகலவித பழங்களையும் அவன் புசித்து வந்தான். அங்கே அவன் அப்படி வாசித்து வந்து கொண்டிருக்கிற நாளிலே தானே ஆண்டவருடைய இயேசுநாதருக்காக வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்கள், ஒரு காட்டில் கூட நம்ம காட்டிலையோ ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னால் அந்த இடத்துக்கு இப்பொழுது அநேக வழிகளை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரிட்ஜுகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது அநேக நாட்களாக அந்த வேலைகள் நடந்து கொண்டு வருகிறது. அதை போட்டு அது சரிப்படுத்தப்பட்ட பிறகு ஈஸியாக மிக எளிதாக நாம் சில ஊர்களிலே கடக்க அது நமக்கு இலகுவாக இருக்கும் என்று சொல்லி அரசாங்கம் அந்த திட்டங்களை போட்டு அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. அதுபோலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வருவதற்கு முன்னதாகவே அவர் வரப்போகிறார், இப்பேற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யப்போகிறார். இப்படி அவர் உலகத்திலே வந்து தாபரித்து இந்த காரியங்களை நடத்தப் போகிறார் என்று சொல்லும்படியாக, வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகன் என்னும் ஒரு சீஷனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக உலகத்திற்கு ஆண்டவராய் கர்த்தர் அனுப்பி வைத்தார். அப்பொழுது வந்து அவர், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்பித்து கொள்ள வகை தேடியவன் யார் என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக, அனைவரையும் ஆண்டவருடைய வழியிலே நடத்துவதற்காக முதலே உலகத்திலே ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு ஊழியக்காரர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் யோவான் ஸ்நானகன். உலகத்திலே முதலாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே அவர்தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது யோவான் ஸ்நானகனிடத்தில் யோர்தான் நதியிலே சென்று ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று யோவான் ஸ்நானகனிடத்தில் முழங்கால் படித்த பொழுது யோவான் ஸ்நானகன் இப்படியாய் சொன்னான், ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே வர வேண்டியிருக்க, நீர் என்னிடத்திலே வரலாமா? உம்முடைய பாத ரட்சைகளை, உன்னுடைய செருப்பை கயற்றத்துக்கு கூட நான் அருகதில்லாத மனுஷன். ஆண்டவரே, எத்தனை பெரிய மகன், எத்தனை பெரிய ஒரு பரிசுத்தவான், உம்முடைய செருப்பை கயற்றதற்கு கூட நான் பெருமானம் இல்லாத மனிதன் ஆயிடுச்சு என்று தன்னை தாழ்த்தின பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இப்பொழுது ஞானஸ்தானம் கொடுக்கிற இடத்திலே இருக்கிறாய். உனக்கு கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது எமக்கு சித்தமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நீதியை நிறைவேற்றுவதாக நான் வந்திருக்கிறேன். நானே ஞானஸ்தானம் பெறவில்லை என்று சொன்னால் வருங்கால சந்ததி
பைபிளை பிரித்து வைத்துக்கொண்டு கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஞானஸ்தானம் பெற்றாரா? நாங்கள் ஏன் பெற வேண்டும்? ஏன் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அநீதியான வார்த்தைகளை அவர்கள் பேச துவங்கிவிடுவார்களே. ஆகையினாலே ஞானஸ்தானம் பெறுவது இப்பொழுது இடங்கொடு, அது சித்தமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் வருகின்ற ஜனங்கள் வருகிற நாட்களிலே தானே ஞானஸ்தானம் பெறும்படி தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றாரே என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்ப அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லி யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறார். பெற்றுக்கொண்டு ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே தானே அவனை குறித்து யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் சாட்சியிடுகிறார். என்ன சாட்சியிடுகிறார் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகன் பிறந்தார், காட்டிலே வளர்ந்தார். வளர்ந்த பொழுது அவர் எப்பேற்பட்ட மனுஷனாயிருந்தாலும் அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் ராஜாவாகவே இருந்தாலும் அவன் வீட்டிற்கு போய், கடவுள் நீர் செய்த இந்த பச்சை துரோகத்திற்காய், இந்த பச்சை பாவத்திற்காய் உடைய பிள்ளைகள் மாண்டு போகும், உடைய மனைவிகள் மாண்டு போவார்கள், உடைய ரதங்கள் குதிரைகள் மாண்டு போகும், நீரோ பரிதாபமாய் இருப்பாய் என்று சொல்லி பகிரங்கமாய் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போய் பெரிய ராஜா, கவுன்சிலர், முதல்வர் எவனாக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும் அவன் வீட்டிலே போய் அவனுக்கு எச்சரிக்கை விடுத்த நாட்களிலே நாத்தான்வேல் என்கிற தீர்க்கதரிசி அங்கே தாவீதை போய் பார்த்து அவன் விடுத்த எச்சரிக்கைகள் மிக மிக ஏராளம். இன்று இருக்கின்ற ஊழியக்காரர்கள் அஞ்சி நடுங்கி தங்களுக்கு சபையை பெரிதாக கட்டிக்கொள்ள வேண்டும், தங்களுக்கு எந்த விதமான சிபிஐயும் வரக்கூடாது, தங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் அரசாங்கத்தால் வரக்கூடாது, ஆகையினாலே அவர்களை புகைப்பாடலாம் என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களுக்கும் அவருடைய செய்கிற அக்கிரமங்களுக்கும் செவி காத்து கொண்டு அவர்களை புகைப்பாடி கொண்டு இருக்கிறார். அதனாலே இன்று அற்புதங்கள், அதிசயங்கள் இன்று நலிந்து போய் கிடக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண் தெரியாதவர்களை கண் தெரிய வைத்தார், செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார், முடவர்களை நடக்கச் செய்தார், ஊமையானவர்களை பேச செய்தார், பல அதிசயங்களை செய்த ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் அதிகமான அற்புதங்களை செய்வீர்கள், நீங்கள் உலகத்திலே போய் என்னிலும் அதிகமான அற்புதங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இன்று அற்புதங்கள், அதிசயங்கள் குறைந்து போயிருக்கிறது என்று சொன்னால் பயப்படுகிற தன்னுடைய உயிருக்கு, தன்னுடைய மனைவி நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய இனபந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும், நமக்கு கார்கள் அதிகமாக உண்டாயிருக்க வேண்டும், பணங்கள் அதிகமாக வந்து கொட்ட வேண்டும், யாராலும் நமக்கு இடையூறு வரக்கூடாது என்று சொல்லி போதகர்கள் பயந்து பயந்து அந்த தெருவில் உள்ள வார்டு நம்பரை அந்த போதகர், அங்கே இருக்கிற போதகர் அவர் செய்கிற தப்பை ஒன்றுமே சொல்ல மாட்டார். வேணாம் வேணாம், அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஐயா எனக்கு ஒரு 10,000 ரூபா காணி கொடுத்துருங்க சர்ச்சைக்கு போதும். ஓகே ஐயா, நீங்கள் ஆமாம் நல்லா செய்திருக்கிறீங்க, அருமையாக செய்து ஊர் துட்டை அவர் ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், அருமையாக செய்திருக்கிறீங்க கிராமத்துக்குன்னு சொல்லி பாராட்டுவார் அந்த வார்டு கவுன்சிலர், அப்புறம் அந்த ஊர் தலைவர், அப்புறம் அந்த ஊர் கவுன்சிலர், அந்த ஊர் ஒன்றிய கவுன்சிலர், அந்த ஊர் மாவட்ட கவுன்சிலர், அந்த ஊரினுடைய எம்எல்ஏ, அந்த ஊருடைய எம்பி, அந்த ஊருடைய முதலமைச்சர், எல்லோரையும் புகழ்பாடி தங்கள் வரவின் கணக்கை அதிகப்படுத்துகிறதிலே இன்றைய போதகர்கள் அருமையாக ஜீவிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் 11வது வசனத்திலே, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் ஸ்திரீகளிடத்திலே, பெண்களிடத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண்ணிடத்திலே பிறந்தவர், பிரஸ்தாவினாலே பிறந்தார். அப்பொழுது இவர்களை பற்றி சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலோம் பெரியவன் ஒருவனும்
எழும்பினதில்லை. ஒருவனும் அவரோட பெரிய தீர்க்கதரிசி, அவருடைய பெரிய வல்லமையானவன், அவருடைய பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறவன் ஒருவனும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களிலே எழும்பினதே இதுவரைக்கும் இல்லை என்று சொன்னால், அவர் ஏரோது என்கிறதான ஒரு அரசன் இறந்து விட்டார். அந்த அந்த முதல்வர் என்ற பதவி போல அன்று ஏரோது என்கிற ஒரு பதவி இருந்தது. அந்த ஏரோது மடிந்த பிறகு அந்த ஏரோதுக்கு மறுபடியும் இன்னொரு ஏரோது அந்த இடத்துல வந்தார். மாண்ட அந்த அவனுடைய மனைவியை அவர் தனக்காக இச்சித்து தனக்காக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு மகளும் மனைவி இருந்தார்கள். அந்த ஏரோதுக்கு இறந்த ஏரோதுக்கு அந்த ஏரோத்தியாலை அவர் தன்வசப்படுத்தி கொண்டார். ஒரு நாள் அவர் காட்டிலே தானே குதிரை ரதங்களோடு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ஏரோத்தியாலை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போது யோகஸ்தானன் கண்களிலே அவர் பட்டு விடுகிறார். அப்போது ஆவியானவர் பேசத் தொடங்குகிறார். ஏரோதே, நீ செய்த இந்த பாவம், நீ செய்த இந்த துரோகம், நீ அரசன், நீ நினைத்தால் திருமணமாகாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும். இன்னொருவன் மனைவியை நீ அப்பாட்டியாக வைத்து கொண்டாயே, இது அநியாயம், இது மன்னிக்க முடியாத ஒரு பாவம், கர்த்தர் உன்னை தண்டிக்கிறார் என்று சொல்லி அவன் கடு கோபமாய் பேசும் பொழுது ஏரோது உண்மையாகவே பயப்படுகிறான் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு. ஆனால் ஏரோத்தியால் என்ன செய்கிறாள் என்றால், நீ அவனை அழைத்து அவனை சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவனை கைது செய்ய சொல்லுகிறாள். யோவான் ஸ்நானகனை ஏரோது கைது செய்கிறான். தன்னுடைய மகளை, ஒரே மகளை நடனமாடச் செய்து, அரசவையிலே நடனமாடச் செய்து, அதற்கு ஏரோது சொல்லுகிறான், மகளே, அருமையாய் நடனமாடினாய், உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள் என்று அவன் கேட்கும் பொழுது முன்னதாகவே தாய் சொல்லுகிறாள், இந்த நாட்களிலே திருமணம் ஆகாதவர்களுக்கே கணவர்கள் கிடைப்பது கடினமான காரியமாக இருக்கிறது. நான் திருமணமாகி ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறேன். உன்னை நான் செல்வந்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இதோ அவன் உண்மையை பேசி இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவன் பேசுகிறான். பாவம் விட்டு நாம் விடுதலையாகக்கூடாது என்று சொல்லி அவன் தலையை பரிசாக கேள் என்று சொல்லி தன்னுடைய மகளுக்கு சொல்லுகிறாள். மகளும் கேட்கிறாள், எனக்கு அந்த யோவான் ஸ்நானகனுடைய தலை வேண்டும் என்று சொல்லி. அவன் ஆணையிட்டு விட்டோமே என்று சொல்லி அவன் தலையை சிறைச்சேதம் செய்கிறான், மாண்டு போகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள் தலைகள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டது இந்த காலம். இப்பொழுது சிறப்பாய் வாழ்கிறது இந்த காலம். ஏனென்று சொன்னால், உண்மையை பேசுகிறதில்லை, யாரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை உபயோகிப்பதில்லை. அதனாலே அவர்கள் உயர்ந்து காணப்படுகிறார்கள். அது எப்படியாக போகட்டும். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கலாம் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை. ஆனாலும் பரலோகத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது என்ன காரியம்னு சொன்னால் பாருங்க, தாயின் வயிற்றில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானை பார்க்கலாம் பெரியவன் அவனை எழுப்பினதே இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரன் கூட அவன் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு அநேக நம்முடைய தியாகங்கள் அங்கே காணப்பட வேண்டும். என்ன தியாகம்? காலை எழுந்தவுடன் ஒரு ஃபேஸ்புக்கிலே, ஒரு வாட்ஸ்அப்பிலே ஒரு வசனத்தை படித்து விடுவது தியாகம் அல்ல. ஊழியம், கர்த்தருக்கான ஊழியம் நீ எந்த அளவிலே செய்கிறாய், என்னத்தை செய்திருக்கிறாய், நீ எதை செய்திருக்கிறாய், உன்னை நம்பி எந்த ஜனங்கள் கேட்டிருக்கிறார்கள், உனக்கு எந்த ஜனங்கள் பயந்து ஐயா என்று இந்த வசனத்தை நீ சொல்லவில்லை என்று கேட்கிறார்களோ, உண்மை பார்க்கிறார்களா? முதலாவது ஊழியத்தை செய்ய வாஞ்சையாய் ஓடி தாழ்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், சீஷருடைய கால்களை ஆண்டவர் கழுவினார். சீஷர்கள் ஐயா என்ன இது என்று கேட்டார்கள். இப்பொழுது இடம் கொடுங்கள், இதை செய்வது நீதி. நான் உங்களை கால்களை எவன் ஒருவன் பெரியவனாயிருக்க விரும்புகிறானோ அவன் சிறியவருடைய கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உத்தரவிட்டார். இன்று இருக்கிறவர்கள்
புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொள்வதைப் போல தாங்களே ஒரு சூடை இழுத்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். தாங்களே இழுத்து கொள்ளும் சூடு அது நிற்காது. யோபுவின் நாட்களிலே தானே அநேக மனிதர்கள் யோபுவின் எதிரே பேசினார்கள். ஆனாலும் யாருடைய வாக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் யோபுவின் வாக்கு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அநேகர் போதகர்கள் போல வசனங்களை திருப்பி பேசினார்கள். யோபுவே, நீ சரியில்லாத காரணம்தான், நீ செய்த பாவம்தான், நீ செய்த துரோகம்தான், உன் அக்கிரமம்தான் என்று சொல்லி அவன் பல்கள் சீழாய் வடிந்து கொண்டிருந்த பொழுது அவன் உயிரே போய்விடும். மனைவியே சொல்லிட்டாங்க, உயிரையோ கடவுளை தூஷித்து உயிரை விடியா நீ பெரியது சொல்லிட்டாங்க. ஆனாலும் யோபு சொன்னான், அவர் பார்த்துக்கொள், ஆண்டவர் என்னை பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறதை அவர் பார்க்கிறார் என்று சொல்லிக்கொண்டே கடைசி நாட்டில் கடைசி நேரத்தில் இரட்டத்தனையான பலனை யோபுக்கு அளித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசிக்க வேண்டும். வாசிப்பதும் கேட்பதும் பெரிதல்ல, தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர் பெரிய பெரிய தேவன். அப்படி சொல்லுகிறார், பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டங்க. பரலோகத்துக்கு போகிறது அவர் லேசான காரியம், இடுக்கமான வாசல் வழி. இதை செய்துட்டேன், பரலோகம் போயிடலாம், அதை செய்துட்டேன், பரலோகம் போயிடலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. கடவுளே சொல்லணும், கடவுளுக்கு தெரியும் தீர்ப்பு. அவர் சொல்லலைன்னா எவனாலும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆகையினாலே நமக்கு ஒரே ஒரு பலன் தாங்க. உலகத்தில் பிறந்து வளர்ந்த நமக்கு ஒரே ஒரு பலன் உண்டு. தேவனுக்கான கீழ்ப்படிந்த ஊழியங்களை செய்து தேவன் பார்வைக்கு கீழ்ப்படிந்த மனிதனாய் வாழ்ந்து தேவனிடத்தில் போகும் பொழுது அவர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதித்து பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். அதனாலே பரலோகத்திற்கு போங்க, கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. இங்கே சொல்கிறாரு, பரலோகத்திலே எல்லாரும் சிறியவன் எண்ணப்படுகிறவன். யோவான் ஸ்நானனை பார்க்கும். அப்போ எப்படிங்க, உலகத்தில் தாயின் வீட்டில் பிறந்தவங்கள யோவான் ஸ்நானனை போல ஒரு பெரியவன் இல்லவே இல்லையா. அந்த பெரியவனே பரலோகத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுகிறவனோ இவன் சின்னவன்றாரு. ஏன்னா அவ்வளோ பரிசுத்தம், அவ்வளோ ஊழியம், அவ்வளோ வாஞ்ச. அவன் எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சுருக்கான் யோவான் ஸ்நானகன். ஒரு பெரிய ராஜாவை எதிர்த்து அவன் செய்த குற்றத்தை சொல்கிறான். அவன் தலை மடிந்தே போகிறது. அத்தனை பெரிய ஊழியம் செய்தவனே பரலோகத்துக்கு ஒரு சின்னவன், பரலோகத்துக்கு சின்னவனுக்கே சின்னவன்றாரு. அப்போது நீங்களெல்லாம் ஏமாத்திரம் காலில் ஏந்து ஒரு டெய்லியும் கூட கிடையாது, எப்போனா நினச்சா ஒன்று போடுறது இல்லை, போடாது. ஏன்னா நினச்சா ஒரு ஊழியம் செய்யாது. ஜனங்களே ஜாக்கிரதை யாருங்கள், கர்த்தர் வரப்போகிறார். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அடிமைக்கு கொடுத்த வசனங்களை நான் சொல்லிவிட்டேன். ஆண்டவரே, என்னை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எவனுக்கும் நான் எப்பொழுதும் பயந்தவன் அல்ல, தேவனுக்கு மாத்திரமே நான் பயந்தேன். சிறு வயது முதலே என்னை பார்த்தவர்கள் என்னிடத்தில் அதிகமாக எவனும் வம்பு வைத்து கொள்ள மாட்டான், வீம்பு வைத்து கொள்ள மாட்டான், என்னை எதிர்த்து சைடுகளிலே பேசவும் மாட்டான். என்னென்று சொன்னால் தும்மாக்கி விடுவேன். நான் எதற்கும் ஆசைப்பட மாட்டேன். நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படுவேன். நான் நீதியை பேசுவேன், எவனாக இருந்தாலும் எதிர்த்து பேசுவேன். அநியாயங்களை தட்டி கேட்பேன். யோவான் ஸ்நானகனைப் போலவே வாழ்க்கையை நடத்துகிறவன் நான். கர்த்தர் என்னை நீ பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதற்காக நமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை பார்க்கிற, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் தாமே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பா அருமையான வியாதி உள்ளவர்களை வியாதியிலிருந்து நீக்கி போடுங்க. ஆண்டவரே, நான் தினந்தோறும் பிள்ளை இல்லாத சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளை இல்லாத சகோதரி ஒருவரும் ஃபோன் செய்து, ஐயா எனக்காக ஜெபியுங்கள், எனக்கு சீக்கிரத்திலே ஒரு நல்ல கரு உண்டாக வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதே இல்லை. அது என்ன மந்த புத்தியா, என்ன புத்தி என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் ஏதோ ஏசப்பாவை தான் நேரடியாக பார்ப்பாங்க பொழுது. அதனால் நான் நன்றி செலுத்துகிறேன்.
உங்களை நேரடியாக பார்க்குறவங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுங்க, அவரை காத்து வழிநடத்துங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. பிஸ்னஸ் செய்கிறவர்கள் சீக்கிரம் பிஸ்னஸ்லே பெருகி பழகி ஆண்டவரை எண்ணெயும் தண்ணீரும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே எல்லா சந்தோஷங்களையும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமாக பேச நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பாராட்டே. ஆமென், ஆமென்.